நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீடு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 1/8/2026 அன்று முதல் அடுத்த 1.5 மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் மற்ற கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் தனித்து சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசிக்கு 2-7ஆம் வீட்டின் அதிபதி, குடும்ப கலத்திராதிபதி செவ்வாய். கோச்சாரத்தில் 9வது வீட்டில் செவ்வாய் வரும்போது உங்களுக்கு பயணங்கள் தொடரும். அது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கலாம், வேலை, உத்தியோகம், படிப்பு சார்ந்ததாக இருக்கலாம். அடுத்த 1.5 மாதம் உங்களுக்கு பயணங்கள் மூலம் உடல் அலைச்சல் ஏற்படும், உடல் அசதியாகும். வெளியிலேயே நாம் போகல அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய பயண போக்குவரத்து அடுத்த 1.5 மாதம் துலாம் ராசி என்பதற்கு இருக்க போகிறது. ராசிக்கு 9வது வீட்டிலே கோச்சாரத்தில் செவ்வாய் வரும்போது
ஆன்மீகம் சார்ந்து இதுவரை நீங்கள் வந்து கோவிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம். அடுத்த 1.5 மாதம் கோவிலுக்கு போவீங்க. உங்கள் குடும்பம் சார்ந்து உங்களை சார்ந்து கல்யாணம் நடக்கலை, இதை ஒரு பரிகாரம் பண்ணலாம். குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, இதை ஒரு பரிகாரம் பூஜை பண்ணலாம். அப்படின்னு பரிகார பூஜைகள் கோவிலில் போய் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 9வது வீட்டில் செவ்வாய் வரும்போது அவர் வந்து சுய நட்சத்திரத்தில் செல்லும்போது செவ்வாய் பெயர்ச்சி முதல் 10 நாட்களுக்குள்ளேயே கோவில் சார்ந்து கோவில் கட்டுமானம், திருவிழா, கோவில் சார்ந்து பணங்காசு செலவுகள் உதவி செய்யலாம். கோவில் சார்ந்த போக்குவரத்து உங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்படும். 2 7ஆம் அதிபதி 9வது வீட்டில் செல்லும்போது துலாம் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன அழுத்தம், டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து குறையும். பார்த்தீங்கன்னா நிம்மதியாக உங்களுடைய பயண போக்குவரத்து நிம்மதியாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது, அதாவது செவ்வாய் பெயர்ச்சியில் 10 நாளுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது பெரும்பாலும் உங்களுக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாயும், செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகுவும். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சீர் வர வேண்டிய அமைப்பு உண்டு. அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில். திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான பண வரத்து உண்டு. வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான பண வரத்து உண்டு. படிப்பு சார்ந்து, வேலை சார்ந்து வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது பூர்வீகத்தை விட்டு, மனைவி குழந்தைகளை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்களுடைய அப்பா, துலாம் ராசி என்பதற்கு உங்களுடைய அப்பா கொஞ்சம் வந்து உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி, உங்களை வந்து அவர் வந்து திட்டுற மாதிரி, உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் வந்து எகட முகடா ஒரு பிரச்சனையில் செல்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். உங்கள் அப்பாவிடம் நீங்கள் வந்து சாபம் வாங்காமல் பார்த்துங்க. திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் அப்பாவோட நீங்கள் வந்து எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்கள் அப்பா வந்து உங்கள் மேலே சாபம் விடுவார். அதை வந்து சாபம் விடாமல் பார்த்துங்க. புனர்பூச நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது, அதாவது கடைசி ஒரு 10 நாட்கள், புனர்பூச நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலம் கருத்து வேறுபாடு வரும். இப்போ இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செஞ்சிங்கன்னா வெற்றியாகும். சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வந்து வெற்றியாகும். உங்களுடைய பெயர், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய புகழ் ஊரறிய உலகறிய ஒரு சிறப்பை தரும். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதி தான் குரு. குரு நட்சத்திரத்திலே தனாதிபதி செல்லும்போது பார்த்திங்கன்னா தங்க நகை எடுக்கலாம், புதிதாக வண்டி வாங்கலாம், வேலையில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். 9வது வீட்டிலே மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது பெரும்பாலும் நன்மை தான். தேவையில்லாத பயணங்களை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. செவ்வாயுடைய 4ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மனக்குழப்பம், கை வலி, கால் வலி, வலி வேதனைகள் குறையும். உங்கள் பயண போக்குவரத்து அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பயணங்களை நீங்கள் வந்து குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பயணங்களை குறைத்தாலே பணங்காசு விரயம் இல்லாமல் பார்த்துக்கலாம். செவ்வாயுடைய 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. ஒரு சிலருக்கு இளைய உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு வரும்.
இளைய உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பயண முயற்சி உள்ளூர் வெளியூர் சார்ந்து கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. செவ்வாய் புவனுடைய 8ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழுகிறது. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியம். சிலர் வெளியூரில் போய் ஒரு வீட்டு மனை, வீடு, நிலம் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ரகசியமாக குடும்பத்துக்கு தெரியாமல் வெளியில் போய் வீடு வாங்கிட்டேன், நிலம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.